ரைட் டு ஈக்குவாலிட்டியில் தீண்டாமையை ஒழிக்கவும் அதற்கு தகுந்த சட்டம் இயற்றவும் ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. நம்ம எல்லாரும் சமம், நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் வழங்கணும். இஃப் சம்மோன் இஸ் லோ பியாண்ட் த கேஸ்ட் ஆர் ஜெண்டர் தே வில் கிவ் த ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. எல்லாருக்கும் டைட்டில்ஸ் கிடையாது, ஈவன் யூ ஆர் த ஹையஸ்ட் டைட்டில்ஸ் கிடையாது, பட்டங்கள் கிடையாது. இதை சொல்கிறதுக்கு ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. இதை பற்றி இன்னும் ப்ரீஃபாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோ பாருங்கள். மண்டல் கமிஷன் அமைச்சு எதுக்காக ஓபிசி கேட்டகரிக்கு 27% ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க உங்களுக்கு தெரியுமா? இந்த ஆர்டிக்கல் அடிப்படையில் தான். ஆர்டிக்கல் 16 நம்ம எல்லாருமே வேலை வாய்ப்பில் சமம், உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஈக்குவல் அக்சஸ் டு ஜாப்ஸ், மெரிட் பேஸ்டாக ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கும். ஜஸ்டிஸ் அண்ட் ஃபேர்னஸ், யாருக்கும் எந்த டிஸ்கிரிமினேஷனும் நடக்கக்கூடாது. ஜெண்டர் ஈக்குவாலிட்டியாக இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் இன்னோவேஷன்ஸ்க்கும் மதிப்பளிக்கணும். ஈக்குவாலிட்டி அண்ட் எம்பவர்மெண்ட். கம்யூனல் ஈக்குவாலிட்டி, ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின்னு யாருக்கும் வேலை வாய்ப்பில் பாகுபாடு காட்டிடக்கூடாது. ஜஸ்டிஸாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் ஃபேர்னஸோடு இருக்கணும். கீ எம்ப்ளாய்மெண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆர்டிகல் 16 பார்த்தோம். ஆர்டிகல் 16 ஈக்குவாலிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். தீண்டாமை ஒரு பாவம் நம்ம புத்தகங்களில் படிச்சிருப்போம்ல. ஹிஸ்டாரிக்கல் பேரியர்ஸ் ரிமூவ்ட், நம்ம பழங்காலத்தில் வழங்கின நடைமுறையை உடைக்கிறாங்க. யூனிஃபைடு இந்தியா, ஈக்குவல் ரைட்ஸ், எல்லாரும் சமம். ஸ்கூல் ஃபார் ஆல், எல்லாருக்கும் கல்வி. ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்குவாலிட்டி, எல்லாரும் சமம். எண்ட் ஆஃப் கேஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், ஒருத்தன் சாதியின் அடிப்படையில் தீண்டத்தகாதவன்னு சொல்கிறத உடைக்கிறாங்க. கான்ஸ்டியூஷனல் மேண்டேட், எல்லாருக்கும் சட்டம் மூலியமாக அனைவரும் சமம்னு கொண்டு வராங்க. சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் டிக்னிட்டி, எல்லாருக்கும் சமூக அந்தஸ்து வேணும் அப்படிங்கிறத தெரிவிக்கிற மாதிரி. பப்ளிக் பிளேசஸ் ஓப்பன் டு ஆல், இந்த இடத்துல இவங்க நுழையலாம், அந்த இடத்துல இவங்க நுழையக்கூடாது அப்படிங்கிற அடக்குமுறையை அளிக்கிறாங்க. இந்த ஆர்டிக்கல் பேர் தான் ஆர்டிக்கல் 17, அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, த கோர் பிரின்சிபல் ஆஃப் அவர் இந்தியன் கான்ஸ்டியூஷன். எந்த பட்டங்களும் நம்ம வச்சுக்க முடியாது. ஆர்டிக்கல் 18, அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ், நோ டைட்டில்ஸ் ஃப்ரம் த ஸ்டேட், நம்ம ஸ்டேட்லேருந்து எந்தெந்த டைட்டிலையும் எடுத்துக்க முடியாது, பணக்காரர் ஏழன். ஆனால் அதில் ஒரே ஒரு விதிவிலக்கு இருக்குது, அதை நான் பின்னர் சொல்கிறேன். நோ டைட்டில் ஃப்ரம் ஃபாரின் ஸ்டேட், நம்ம வெளிநாடுகள்லேருந்து நமக்கு ஒரு டைட்டில் வாங்கிட்டு வர முடியாது. நோ ஃபாரின் டைட்டில்ஸ் ஃபார் ஃபாரின் நேஷ்னல்ஸ், வெளிநாட்டிலேருந்து நம்ம ஊரில் தங்குறவங்களும் நம்ம ஊரில் எந்த டைட்டிலையும் எடுத்துகிட்டு வர முடியாது. இதில் விதிவிலக்கானது ரெண்டு விஷயம்தான். ஒன்று உங்கள் அகாடமிக் குவாலிஃபிகேஷன், ஒரு டாக்டர் ஒரு இன்ஜினியர் அந்த மாதிரி. அண்ட் மிலிட்ரியில் கமாண்டர் அந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல, இது ரெண்டு மட்டும்தான் இதில் விதிவிலக்கானது. அண்ட் ஈக்குவாலிட்டி ஃபார் ஆல் சிட்டிசனை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இந்த டைட்டில்ஸை ப்ரோஹிபிட் பண்ணுறாங்க. ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, சிட்டிசன்ஸ் எல்லாருக்குமே ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஈக்குவல் அப்படின்னு ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் இது. ஆர்டிகல் 18, அபாலிஷன் ஆஃப் டைட்டில், ப்ரோஹிபிஷன் ஆஃப் நொபிலிட்டி. ஃப்ரம் 19th ஆர்டிக்கல் ரைட் டு ஃப்ரீடம் ஸ்டார்ட் ஆகுது. 19th ஆர்டிக்கல் மொத்தம் 6 ரைட்ஸ் வழங்குது. ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், நம்ம எல்லாத்துக்கும் பேச்சுரிமை இருக்குது. நம்மளோட வாய்ஸை எல்லா விஷயத்துலையும் ரைஸ் பண்ணலாம், அதுக்கு சுதந்திரம் இருக்குது. ரைட் டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி அண்ட் வித்தவுட் ஆர்ம்ஸ், நம்ம எல்லாரும் கூட்டம் கூட்ட அனுமதி இருக்குது, ப்ரொடெஸ்ட் பண்ண அனுமதி இருக்குது. ஆனால் எந்த ஒரு ஆர்ம்டு திங்ஸையும் எடுத்துகிட்டு வரக்கூடாது, அருவா கம்பு கத்தி அந்த மாதிரி. ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன் ஆர் யூனியன்ஸ் ஆர் கோஆப்ரேட்டிவ்ஸ், நம்ம எல்லாரும் என்ன ஒரு அசோசியேஷன்ஸை வேணால் ஃபார்ம் பண்ணிக்கலாம், யூனியன்ஸ் கோஆப்ரேட்டிவ்ஸ் எல்லாமே. ரைட் டு மூவ் ஃப்ரீலி த்ரூ அவுட் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா, நம்ம எல்லாரும் நம்ம நாட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் ஃப்ரீயாக மூவ் பண்ணிட்டு வரலாம். காஷ்மீர், லடாக் அந்த மாதிரி போகிறாங்கல்ல, அந்த மாதிரி. ரைட் டு ரிசைட் அண்ட் செட்டில்ட் இன் எனி பார்ட் ஆஃப் அவர் டெரிட்டரி, நம்ம எங்கே வேணாலும் ரிசைட் ஆகலாம், செட்டிலும் ஆகலாம். இதுதான் இந்த ரைட். ரைட் டு ப்ராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன் ஆர் கேரி எனி ஆக்குபேஷன், ட்ரேட் ஆர் பிஸ்னஸ், நம்ம என்ன ஒரு ப்ரொஃபஷனலாகவும் ஆகலாம், டாக்டர், இன்ஜினியர், கலெக்டர் அந்த மாதிரி. நம்ம என்ன ஆக்குபேஷன் வேணால் பண்ணலாம், ஃபார்மிங் பண்ணலாம், மருத்துவம் பண்ணலாம், எல்லாமே. ட்ரேட் ஆர் பிஸ்னஸ், ட்ரேட் பண்ணலாம் எந்த ஒரு விஷயத்தையாக இருந்தாலும், பிஸ்னஸும் பண்ணலாம். ஆர்டிக்கல் 19லேருந்து டிஸ்போஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டியை எடுத்துட்டாங்க. இது 44th அமெண்ட்மெண்ட் ஆஃப் 1978. ஏன் அப்படின்னா நம்ம நாடு எந்த ஒரு தேவைக்காகவும் நம்ம இடங்களை எடுப்பாங்க. ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு ரோட் போடுறதா இருக்கலாம். அப்போ எடுக்கும் பொழுது அது ரைட் டு ப்ராப்பர்ட்டியில் வந்துச்சுன்னா அதை நம்ம எடுக்க முடியாது. அதனால அதை திருத்தி அமைக்கிறாங்க 44 சட்ட திருத்தம் மூலியமாக. ஆர்டிக்கல் 19 ஃபண்டமெண்டல் ஃப்ரீடம்ஸ். ஆர்டிக்கல் 20 ப்ரொடக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அவன்ஸ்,
நம்ம மேலே எந்த ஒரு குற்றச்சாட்டும் வச்சானா நோ போஸ்ட் ஃபேக்டோ லா, நம்ம எந்த ஒரு இது இல்லை அப்படிங்கிறது ஆதாரமே இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து அஃபென்ஸ்னு சொல்ல முடியாது. அப்படி அஃபென்ஸ்னு சொன்னாங்கன்னா அந்த பெனால்ட்டி வந்து குறிப்பிட்ட அமௌண்ட், அந்த அமௌண்ட்டை தாண்டி இருக்க முடியாது. அதே மாதிரி நமக்கு தண்டனை கொடுத்தாலும் அந்த தண்டனை சட்டத்தின் அடிப்படையில் மட்டும்தான் இருக்கணும். நோ டபுள் ஜியோபார்டி, 2 தடவை ஒரே குற்றத்துக்கு தண்டனையை அனுபவிக்க முடியாது. நோ செல்ஃப் இன்ஸ்கிரிமினேஷன், நம்ம நல்லவங்க அப்படின்னு நம்மளே சாட்சி சொல்ல முடியாது. இதுக்கு வந்து லீகல் எய்ட் அண்ட் கவுன்சில் கொடுப்பாங்க. உங்கள் சம்மந்தமாக வாதாட உங்களுக்கு ஒரு வக்கீல் அமைச்சு கொடுப்பாங்க. ஹேபியஸ் கார்பஸ்னால் ஆட்கொணர்வு மனு. ரைட் ஆஃப் த அக்யூஸ்ட், எந்த ஒரு குற்றவாளிக்குமே அவருக்கு வந்து ஆதாரம் வச்சு நிரூபிக்கிறதுக்கு, நல்லவர் நிரூபிக்கிறதுக்கு வாய்ப்பு வழங்கப்படுது. ஆர்டிகல் 20 ப்ரொடக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ். ஆர்டிகல் 16 to 20 ஒரு தடவை ரீகால் பண்ணலாம். ஆர்டிகல் 16 ஈக்குவாலிட்டி இன் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் வித் நெசசரி ரிசர்வேஷன்ஸ். ஆர்டிகல் 17 அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி இன் எனி கைண்ட். ஆர்டிகல் 18 அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். ஆர்டிகல் 19 இட் கேரண்ட்ஸ் ரைட் டு ஃப்ரீடம். 6 டைப் ஆஃப் ஃப்ரீடம் ஆக்டிவிட்டீஸ் சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 20 ப்ரொடக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ். நம்ம ஒரு குற்றவாளியாக மாற முடியாது. இஃப் இட் இஸ் குற்றவாளியாக இருந்தாலுமே நம்ம வாதாட தகுந்த வாய்ப்பளிக்கப்படும். ஆர்டிகல் 16 to 20 என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ரிலேட்டட் கண்டென்ட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சந்தேகங்களாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றிகள்.